விக்ரமாதித்யா, உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். ஆனால் என் நிபந்தனையை நினைவில் வை. நீ பதிலை அறிவது தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலையோ 1000 துண்டுகளாக வெடிக்கும். ஆனால் பேசினால் நான் உடனே பறந்து என் மரத்துக்கு சென்று விடுவேன். அப்படியானால் கவனமாக கேளு. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து பெரும் செல்வந்தராக ஆனார். அவரிடம் தங்கம், நிலம், மேலும் அறிவும் ஞானமும் நிறைந்த நூல்கள் இருந்தன. ஒரு நாள் அவர் இறந்தார். அவர் விட்டுச் சென்ற 3 மகன்களையும் 3 பொக்கிஷங்களையும். கிராம மக்கள் அனைவரும் கூடினர். அவர் விட்டுச் சென்ற சொத்துக்களை மகன்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஆர்வமாய் பார்த்தனர். மூத்த மகன் ஆவலுடன் சொன்னான், நான் தங்கத்தை எடுக்கிறேன், அதனால் நான் இன்பமாக வாழலாம், என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம். இரண்டாவது மகன் முன்னே வந்து சொன்னான், நான் நில